இந்த ரசப்பொடி பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 3 கப்புக்கு மேலேயே 3 கப்பு வழிய மிளகா எடுத்திருக்கேன். 1/2 கப்பு மிளகு, 1/2 கப்பு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தனியா எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, முதல்ல துவரம்பருப்பை போட்டு வறுத்துக்கணும். அதாவது கை பொறுத்த சூடு இல்லை, கையால் தொட முடியாத அளவுக்கு சூடு வரணும், அவ்வளோதான். நல்ல சூடு வந்ததும் எடுத்துடலாம். இதெல்லாமும் போட்டு அந்த பாண்ட்லேயே நல்லா சூடாக இருக்கும்போது இதெல்லாமும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். நல்லா கொதிக்க சூடு வரும்போது எடுத்தால் போகிறோம். மிளகாய் எல்லாம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கல் உப்பும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இந்த இவ்வளோ கல் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே கூட போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டுடலாம். இப்போ இது 4 நம்ம கை பொறுத்த சூடு சொல்லியிருக்கேன். நல்ல சூடு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாண்லிலேயே நல்ல ஒரு ஆப்பிள் சைஸுக்கு நல்லா இவ்வளோ புளி எடுத்துக்கலாம். அந்த புளியை எடுத்து கோது குச்சி கொட்டை எல்லாம் இல்லாமல் நல்லா பிச்சு பாண்லியில் போட்டு நல்லா வறுத்துடணும். வறுக்கும்போது உங்களுக்கு வறுத்து முடித்த பிறகு அப்படி தூக்கி போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். அந்த பிசுக்கெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் அதையும் இதோடு சேர்த்து நம்ம பொடி பண்ணணும். வறுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பூண்டு போட போகிறதில்ல. பூண்டு பிடிக்கும்னா நீங்கள் தோலோடு கூட பூண்டு போட்டுக்கலாம். பூண்டையும் வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். நான் பூண்டு போடாமல் தான் இந்த ரசப்பொடி பண்ண போகிறேன். நம்ம புளி வறுக்கும்போது காமிக்கிறேன். துவரம்பருப்பு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு நான் மீடியமுக்கும் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன். புல்லில் கூட வச்சுக்கலாம். நமக்கு நல்லா சூடு வரணும், அவ்வளோதான். துவரம்பருப்பு வறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் சூடு வரட்டும். கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நல்ல சூடு வரணும், அதான் முக்கியம். கையால் தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் கையால் தொட முடியாத அளவுக்கு சூடு வரணும். இன்னும் 2-3 நிமிஷம் இருந்தாலே அந்த சூடு வந்துடும். நமக்கே தெரியும், லைட்டாக அந்த பருப்போட வாசனை வரும். இந்த வாசனை வரும்போது நம்ம மற்ற பொருள்லாமும் இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா செம சூடாக இருக்குது. இப்போ இதோட நம்ம தனியாவை சேர்த்துடலாம். இப்போ இதோடைய மிளகாயை போட்டுடலாம். மிளகாயும் நல்லா சூடு வரணும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது மட்டும் மிளகாயில் இந்த காம்பு இருக்குது இல்லையா, இந்த காம்பில் இந்த இடத்தோட இப்படி உடச்சி விட்டுருவேன். உடச்சி விட்டுட்டு அரைப்பேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தொடும்போது நமக்கு நல்ல சூடு வரணும். மிளகா நிறம் மாறாமல் இருக்கணும். நல்ல ஒரு 5 நிமிஷம் வறுத்து கொடுக்கலாம். அங்கே நல்ல சூடு வந்துட்டு நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தையும் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு நான் கடலைப்பருப்பு வெந்தயம்லாம் போட மாட்டேன். அதே மாதிரி பூண்டும் நான் போடலை. இப்போ இது நல்ல சூடு வந்துடும். ஏற்கனவே நல்லா சூடு வந்துட்டு இப்போ மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம். அதுவும் சேர்ந்து சூடு வரணும். இப்படி தொடும்போது இப்போ என்னால் தொட முடியல, அவ்வளோ சூடு இருக்குது. இந்த சூடு இன்னொரு 2-3 நிமிஷம் வறுத்துட்டு பாண்லிலேயே இருக்கட்டும். நான் அடுப்பை புல்லில் வச்சு தான் வறுத்துட்டுருக்கேன். தீயாமல் கையோட கடன்னு வறுத்துட்டே இருக்கணும். அப்போ தீயாமல் இருக்கும். நல்ல வாசனை வரும். தனியாவோட வாசனை, அந்த துவரம்பருப்போட வாசனை எல்லாம் வரும். இந்த வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல சூடு வந்துடுது. நல்ல தனியா வாசனை, மிளகு வாசனை, துவரம்பருப்பு வாசனை எல்லாம் வந்துடுது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பாண்லி சூட்டுலேயே கொஞ்சம் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு பாண்லியில் நல்ல ஒரு குழுக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் இப்போ காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கடுகு மொத்த ரசப்பொடிக்கும் சேர்த்து தான் நம்ம கடுகு போடுறோம். அதனால் கடுகை போட்டுட்டு அது வெடிக்கட்டும். அதோட கூட நான் கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் எண்ணெயில் சேர்ந்து பொரியட்டும். இப்போ சுற்றி வெடிக்கும் இல்லையா, அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, கடுகு நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குறது இல்லையா. இப்போ முள்ளமாக எடுத்துடலாம்.
எடுத்துட்டு நல்ல ஒரு குழுக்கரண்டி கடுகு அத்தனை சீரகத்தையும் போட்டுடலாம். நம்ம இந்த பெருங்காயத்தை மட்டும் பொரிஞ்ச பெருங்காயத்தை தனியாக எடுத்து மிக்சியில் நம்ம துவரம்பருப்பு தனியாலாம் அரைக்கும் போது அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சாச்சு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சாச்சு. நல்ல ஜீரகம் பொரிஞ்ச வாசனை வரும். வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ இந்த கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் நல்லா முருகலாக வர வரைக்கும் வச்சுட்டு கடுகு தீஞ்சு போயிடக்கூடாது. கருவேப்பிலை முருகலாக வந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்துட்டு அதில் நான் ஒரு சாத்துக்குடி சைஸு புளியை இது மாதிரி கோது இல்லாமல் பிச்சு பிச்சு வச்சுருக்கேன். வெயிலில் காய வச்சும் வச்சுக்கலாம். நான் காயெல்லாம் வைக்கலை. இப்போ பாருங்கள், ஓசை அடங்கிடுத்து. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துடலாம். பாருங்கள், அந்த கடுகெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதே பாண்லியில் நம்ம அந்த பிச்சு பிச்சு வச்சுருக்கிறத போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் சூடு ஏறட்டும். ஏறினதுக்கப்புறம் நம்ம கரண்டியால் அப்படி பரட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா காஞ்ச மாதிரி வந்துடும். நம்ம இப்படி தூக்கி போட்டோம்னா சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த சூட்லேயே இருக்கட்டும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த புளி நல்லா வறுத்த எடுத்துட்டாச்சு. இப்போ இதுலேயே சும்மா வரலி மஞ்சள் ஒரு 2 மஞ்சளை உடச்சி அப்படி போட்டிருக்கேன். லைட்டாக சூடு வந்தால் போதும், இல்லைன்னா சிவப்பாக ஆகிடும். இப்போ இது சூடு வந்தது. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மிளகாயை ஃபஸ்ட்டு பொடிச்சு போட்டுன்ட்டேன். மிளகா பாருங்கள் சிவப்பாக அடியில் இருக்குது. அடுத்தது நம்ம இந்த பருப்பு தனியாலாம் இருக்கு இல்லையா, இதை போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த புளியும் சேர்த்து போட்டுட்டோம்னா ரொம்ப பிசுக்குன்னு இல்லாமல் எல்லாத்தோடையும் கலந்த மாதிரி வரும். இது மாதிரி நம்ம இப்போ குறப்பாக தான் அரைக்கணும். ரசப்பொடி இப்படி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஈடில் கொஞ்சம் பருப்பு தனியாவை போட்டு அதோட கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். மஞ்சளையும் போட்டு அரைச்சிட்டேன். இப்படி ஒவ்வொன்றுலேயும் இந்த தனியா பருப்பு அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த புளியை சேர்த்து அரைச்சிடணும். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்படி குறப்பாக இருக்கணும். இதான் ரசப்பொடின்னு சொல்கிறது. இப்போ இதில் நம்ம கடுகு கருவேப்பிலை ஜீரகம் தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இதோட கொட்டிடலாம். கொட்டிட்டு மொத்தத்தையும் ஃபுல்லாக நல்லா கலந்துடலாம். பாருங்கள், ரசப்பொடி கமகமகமன் வாசனையாக ரெடி ஆகிடுது. இப்போ இதில் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் கடுகு கருவேப்பிலை எல்லாம் கூட தாளிச்சாச்சு. கடுகு ஜீரகம் தாளிச்சாச்சு. மஞ்சள் பொடி போட்டாச்சு. பெருங்காயம் போட்டாச்சு. உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு. பருப்பும் வேக வச்சு போடுறதுக்கு பதிலாக இதுலேயே பருப்பு போட்டு அரைச்சிட்டோம். இது ரெடிமேட் ரசப்பொடி அப்படின்னு சொல்லலாம். உடனடி ரசப்பொடின்னு கூட சொல்லிக்கலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் குக்கரில் சாதம் வைக்கும்போதே 2 தக்காளியை ஒரு சின்ன கிண்ணத்தில் 2-3 கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது வெந்து வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக ரசம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த குக்கர்லேருந்து எடுத்த தக்காளியை எடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் ஜலம் விட்டு அப்படி லைட்டாக கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க விடணுங்கிறதுல அது நல்லா வெந்தாச்சு. இப்போ பக்கத்துலேயே ஒரு 1/2 லிட்டர், அதாவது 500 ml தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ரொம்ப பபிள்ஸ் கொதிக்கணுங்கிறதில்ல, ஓரளவு நல்லா கொதிக்கட்டும். இதுவும் ஒரு கொதி வரட்டும். இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணிக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் நம்ம வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வழிய 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணிக்கு இதில் ஒரு 50 ml இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு 600 mlக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 3 ஸ்பூன் பொடியை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு சும்மா ஜஸ்ட்டு இதோடு அப்படி கலரி கொடுக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி திளைக்க ஆரம்பிச்சிட்டு இந்த அளவுக்கு கொதிச்சா போகிறோம். இதை எடுத்து அப்படியே அதில் விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெடிமேட் ரசம் ரெடி. அவ்வளோதான். இப்போ லைட்டாக அது பபிள்ஸ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி இழைகள்லாம் போட்டாச்சு.
பபிள்ஸ் வந்தாச்சு, ரசம் ஆஃப் பண்ணியாச்சு. ரசம் அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் ரசம். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடுது பாருங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது உடனேயே சர்வ் பண்ணலாம், அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு தான் இது ரெடிமேட் ரசம்னு. நம்ம இது மாதிரி பண்ணி தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கூட சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இது உங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் நான் போட்ட அளவு புளி உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு ஒரு 10 சொலை புளியை காய வச்சு உப்பு, கல் உப்பு சேர்த்து பொடி பண்ணி கலந்துக்கலாம். புளிப்போ உப்போ உங்களோட கார சக்திக்கு, உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடிமேட் ரசம் வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச அளவு பொடி வந்து ஒரு 3 பேர் டெய்லி சாப்பிட்றதா இருந்ததுன்னா கிட்டக்கிட்ட 20 நாளைக்கு மேலேயே வரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பண்ணி வச்சுட்டு ரெடிமேட் ரசப்படி அப்பப்போ எப்போ அர்ஜெண்ட்டாக தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சா 3 மாதம் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 6 மாதம் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம புளி இது தாளித்து கொட்டினது எல்லாமே போட்டிருக்கிறதுனால வெளியில் வச்சா 3 மாதம் வச்சுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.